ஹாய் ஹலோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வைல்டு ராஸ்பெரியை தான் காட்ட போகிறேன். அதுவும் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி இது தானாக புதர் மாதிரி வளர்ந்துருக்கு. இது இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போச்சுங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இது வைல்டு ராஸ்பெரின்ட்டு. நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்குங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்வீட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. இந்த இடத்துக்கு போனாவே அப்படியே ஒரு நல்ல மணங்க. பழம் பழுத்தா நல்லா மணமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மணம். எனக்குள்ளே நிற்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. இது இங்கே மிட் சம்மரில் ஜூன் ஜூலை மந்தில் நல்லா பழுத்து வரும். இது மற்ற டைம்லலாம் கிடைக்காது. அந்த ஜூன் மந்தில் ஒரு 1 வீக் இருக்கும். பழுத்தோன்னா ஒரு 2-3 நாளையே கீழே உதிர்ந்துருதுங்க. இது நான் நிறைய பழம் மிஸ் பண்ணிட்டேன். முதல்ல நிறையா இருந்தது. எனக்கு இது தெரியாததுனால இந்த பழத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. இங்கே வைல்டு ராஸ்பெரி மட்டும் இல்லை, வாக் போகும்போது வைல்டு பிளாக்பெரியும் இங்கே நிறையா கிடைக்கும். இன்னொரு ஷார்ட்ஸில் பிளாக்பெரி வீடியோவும் போடுறேங்க. யூஎஸில் இந்த மாதிரி பழங்களை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரோட்டோரமாக நவாப்பழம், சொடக்கு தக்காளி இது பறித்து சாப்பிட்ட ஞாபகம் வந்தது. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பவுல் எடுத்துகிட்டு வந்து ராஸ்பெரி பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப கிடைக்கல, கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு பறிச்சிட்டோம், நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து. ஒரு 10-15 பழம் தான் கிடச்சிருக்கோம். இந்த செடியில் நிறைய முள்ளும் இருக்குது. அதனால் பறிக்கும்போது நல்லா குத்தி விட்டுருச்சு. நல்லா புதர் மாதிரி இருக்கிறதுனால உள்ளே நிறையா இருக்குது. எங்களால் உள்ளே போய் பறிக்க முடியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி இருந்ததை பறிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அகைன்.